இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோ. இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி வலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கின்றார். இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு இவ்வுலகிலே பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் இந்த துன்பங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்கின்றவர்களுக்கு அந்த விண்ணகத்திலே ஒரு பரிசு உண்டு என்பதை தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஒருவேளை நாம் துன்பப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் பொறுமையோடு சகித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்வை ஏற்றுக்கொள்வோம், துன்பங்களை சகித்துக் கொள்வோம். அதற்கான ஆற்றலை இந்த திருப்பலியிலே ஆண்டவர் தர நாம் ஜெபிப்போம். தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி
உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். இயல் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பட்ட அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளின் ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதார் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள்,
ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 21 இறைவசனங்கள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சுனாக்கா வழக்கமாக நமக்கெல்லாம் 2 கை இருக்குது. ஒன்று வலக்கை, இன்னொன்று இடக்கை. ஆனால் வயசானதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு 4 கை வந்து விடுகின்றது. வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கை, 4 கை. அதே போல வயசானதுக்கு அப்புறம் ஒரு மனிதனுக்கு 3 காது வந்துடுது. வலக்காது, இடக்காது, கேட்காது, ஸ்பீக்கர் அவுட்டு. வயசானதுக்கு அப்புறம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு பல்வேறு விதமான கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே உண்டு. இந்த உலகத்திலே நம்ம இருக்கின்ற வரை மனிதன் பலவிதமான கவலைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றான். ஒரு வீட்டுக்காரரு ஒரு குடும்பத்தில் வெளியில் போகிறப்பெல்லாம் கண்ணாடி போட மாட்டார். ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே கண்ணாடியை எடுத்து அப்படி போடுவார். இதை ஒய்ஃபு ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்காரரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, ஏங்க நீங்கள் கண்ணாடி போடுறீங்களே அது எதுக்கு அப்படின்னு. கண்ணாடி அது ஒன்றும் இல்லடி, தலைவலிக்காக டாக்டர் போட சொல்லியிருக்காரு. அது என்ன வெளியில் போகிறப்பெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க, வீட்டுக்குள்ளார கரெக்டாக நுழையிறப்ப கண்ணாடி எடுத்து இப்படியே மாட்டுறீங்களே, அது என்ன விஷயம்? இல்லை, டாக்டர் தான் சொல்லியிருக்காரு, எப்போ உங்களுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகுதோ உடனே கண்ணாடி எடுத்து மாட்ட சொன்னார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளார வரும் பொழுது மனைவியை பார்த்த உடனே இவருக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆயிருதான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மனிதனுக்கு பல்வேறு ரூபத்துல துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்றைய வாசகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவர் 2 காரியத்தை தெளிவாக சொல்லுகின்றார். நமக்கு 2 உலகம் இருக்கின்றது. ஒன்று விண்ணுலகம், இன்னொன்று மண்ணுலகம். நாமெல்லாம் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப விண்ணுலகம் என்பது ஒரு பரிசாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி அதிலேயும் நாம் பார்த்தோம். அல்லேலூயாவுடைய வாழ்த்தொழியிலே ஒரு அழகான ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். என்னவென்றால், இறக்கின்ற வரை நம்பிக்கையோடு இரு. இந்த உலகத்துல வாழ்ந்து நீ சாவர வரைக்கும் நம்பிக்கையோடு இரு. அப்படி நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு என்ன காத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். முடிவில்லாத வாழ்வு உனக்கு பரிசாக தரப்படுகின்றது. அதனால அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ நம்பிக்கையோடு இரு. அப்படி இருக்கும் பொழுது முடிவில்லாத வாழ்வு உனக்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது. இப்ப இந்த 2 உலகத்தின் பற்றி 2 வாசகம் தெளிவாக சொல்லுகின்றது. முதல் வாசகம் இப்ப திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த திருவெளிப்பாட்டை நூலை எழுதியது யாரு? யோவான். இந்த யோவான் நற்செய்தியாளர் அவர்தான் எழுதுகின்றார். இந்த மண்ணுலகில் இருக்கும் பொழுதே விண்ணுலக தரிசனம் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த விண்ணுலகம் எப்படி இருக்கின்றது என்பதை தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்ப அந்த விண்ணுலகத்தின் அந்த முன் சுவையை உணர்த்தக்கூடிய ஒரு வாசகம்தான் இன்றைய முதல் வாசகமாக அமைந்தது. இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்றுகின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் உண்டு, இந்த பாடுகளை எல்லாம் எப்படி பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சகித்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த விண்ணகத்திலே ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கின்றது. முடிவில்லாத வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த துன்பம் நிரந்தரம் இல்லை. இந்த துன்பத்தை இப்ப நம்ம அனுபவிச்சோம்னாக்கா நமக்காக மோட்சம் இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையில் நீ சாகின்ற வரை நம்பிக்கையோடு இரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்வு உனக்கு பரிசாக கொடுக்கப்படுகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு நபரை குறித்து பார்க்கின்றோம். யார் என்றால் 1 குறிப்பேடு இயல் 4 வசனங்கள் 9 முதல் 10 முடிய வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன், அவருடைய பெயர் என்ன அப்படின்னா யாப்பேசு என்பது அவருடைய பெயர். இந்த யாப்பேசு என்றால் என்ன அர்த்தம்? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்துல அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெயர் இருக்கின்றது, ஆனால் அதற்கு அர்த்தம் தெரியாமலே போய்விடுகின்றது. ஆனால் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த யாப்பேசு என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, துக்கம் நிறைந்தவன் என்று அர்த்தம். யாப்பேசு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, துக்கம் நிறைந்தவன், துன்பம் நிறைந்தவன், கவலை நிறைந்தவன். இப்ப இந்த தாய், ஏன்னா வழக்கமா பேர் வைக்கிறது பெரியவங்க வைப்பாங்க, அப்பா அம்மா பேர் வைப்பாங்க. ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அம்மா பேர் வைக்கிறாங்க. இந்த யாப்பேசு அப்படிங்கிற பேரை செலக்ட் பண்ணது யார் அப்படின்னா பெத்த தாய். ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, வழக்கமா ஒரு தாய் கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளையை பார்க்குறப்ப அந்த பட்ட வேதனையெல்லாம் மறந்து போயிடும். எந்த தாயாக இருந்தாலும் அந்த வேதனையை மறந்து சந்தோஷம் வரும். ஆனால் இந்த அம்மா தன்னுடைய பிள்ளை யாப்பேசை பெற்றெடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, என் பையனை நான் துக்கத்தோடு பெற்றெடுத்த காரணத்தினாலே இந்த பையனுக்கு யாப்பேசு என்று நான் பெயரிடுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அவங்களுக்கு அப்படி என்ன துன்பம் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் துக்கம் நிறைந்தவன். பேரே என்ன அப்படின்னா துக்கம் நிறைந்தவன். அவனுக்கு சந்தோஷமே கிடையாது. ஆனால் துக்கம் நிறைந்தவன் என்ற பெயரை வைத்திருக்கின்ற அவர் அதை பத்தி பெருசா ஃபீல் பண்ணல. அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்குரிய வழி என்னன்னு சொல்லி அவர் ஆய்ந்து பார்த்து ஆண்டவராகிய கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கின்றார் என்றால் 4 காரியங்களை வைத்து ஜெபிக்கின்றார். அவர் ஜெபிக்கிற ஜெபம் இந்த நாளிலே பெரிய ஆசீர்வாதம் அவருக்கு வந்து விடுகின்றது. என்ன ஜெபிக்கின்றார்? இந்த யாப்பேசு பேர்ல துக்கம். நம் நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் கூட அப்படியே முடங்கி போயிடுவோம், எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி. ஆனால் துக்கம் நிறைந்தவன், பெயரிலேயே துக்கத்தை வச்சிருக்கிற இவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இவர் 4 காரியத்தை ஜெபமாக செய்விக்கின்றார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசீர் வழங்கும். முதல் ஜெபம், ஆண்டவரே நீங்க எனக்கு ஆசீரை வழங்குவீராக.
ரெண்டாவது ஜெபம், என் எல்லையை பெருசாக மாற்றும். நீங்க எனக்கு ஆசீர் வழங்குங்க. ரெண்டாவது, என் எல்லையை பெரிதாக மாற்றுங்கள். மூன்றாவது, உங்க கரம் என்னை தாங்கட்டும். மூன்றாவது. நான்காவதாக இவர் என்ன ஜெபிக்கின்றார்? எந்த தீங்கும் என்னை தீண்டாது இருப்பதாக. இதுதான் 4 வகையான ஜெபம். யாப்பேசு துக்கம் நிறைந்தவன். அவர் பெயரிலே துக்கம் இருக்கின்றது, ஆனால் அவருக்குள்ளே நம்பிக்கை இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற துக்கம் என்னை விட்டு போகும், ஆனால் எப்படி போகும்? நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அதனால எனக்கு நீங்க ஆசீர் வழங்குங்க, என் எல்லையை பெரிதாக மாற்றுங்கள், உங்க கரம் என்னை தாங்கி வழி நடத்தட்டும், என் தீங்கு எதுவும் என்னை நெருங்காது இருக்கட்டும். இப்ப இந்த 4 ஜெபத்திற்குள்ள மறைந்திருக்கிற ரகசியத்தை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, முதல்ல அவர் ஜெபித்த ஜெபம், எனக்கு நீங்க ஆசீர் வழங்குங்க, ஆசீர்வதிங்க. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய ஆசீர் செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம். இப்ப அதனாலதான் இவர் தெளிவா தெரிஞ்சிருக்கிறார். அப்ப நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் இந்த உலகத்துல துன்பத்தை தராத ஒரு ஆசீர்வாதம். அதனால என் பேர்ல வேணா துன்பம் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில துன்பம் இருக்கக்கூடாது. நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த துன்பமே இல்லாமல் மாறிவிடும் என்பதுதான் இவருடைய நம்பிக்கையாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருக்காக யாரெல்லாம் வேத சாட்சியாக மரித்திருக்கின்றார்களோ அவங்க வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆனால் அந்த துன்பம் ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருந்தது. அதற்கு ஒரு உதாரணம் யார் அப்படின்னா, சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடியவர். இவர் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இயேசுவை பிடிக்காத ஒரே காரணத்திற்காக சாணி உருண்டை உருட்டி கோவிலுக்குள்ளார உட்டெறிந்துட்டு ஓடி விடுவாராம். இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சவர். அங்க இருக்கிற சாமியார்ட்ட போய் கேட்பாராம், நான் மனம் மாறிவிட்டேன், எனக்கு பைபிள் கொடுங்கன்னு சொல்லி. அவரும் நம்பி பைபிளை கொடுப்பாரு. அந்த பைபிளை கொண்டுட்டு போய் எரித்து விட்டு நண்பர்களோட கேலி கிண்டல் பண்ணி சிரித்து கொண்டிருந்த ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் தான் இந்த சாது சுந்தர் சிங். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் தொட்டு அவரை தன்னுடைய பணிக்காக அழைத்தப்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார். சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்க இருக்கின்றார்கள். அவர்கள் நடுவில் இவர் சென்று, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் மட்டும் ஏற்றுக்கொண்டால் பத்தாது, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மக்களுக்கு இறை வார்த்தை சொன்னப்ப அவங்க எல்லாரும் கோபப்பட்டு இவன் உசுரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊருக்கு வெளியில ஒரு பெரிய பாதாள படுகுழி, அப்படியே இந்த சாது சுந்தர் சிங்கை கொண்டுட்டு வந்து அந்த படுகுழியில தூக்கி போட்டு விட்டார்கள். அதுல அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த பாதாள படுகுழியிலே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது மேலேந்து ஒரு கயிறு, அங்கிருந்து ஒரு சத்தம், இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேல வா. கயிறை பிடிச்சிக்கிட்டு சாது சுந்தர் சிங் மேல வந்து பார்க்கிறாரு. அந்த கயிறு எந்த மரத்தோடும் கட்டப்படவில்லை. அந்த கயிறு அப்படியே கட்டாந்தரையில கிடக்குது. அப்ப அவரை காப்பாத்தினது யார் அந்த இடத்துல? ஆண்டவராகிய இயேசு. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் துன்பத்தை கூட்டாது, ஆசீர்வாதத்தை தரும். அதற்கு ஒரு உதாரணம் இந்த சாது சுந்தர் சிங். அப்ப யாப்பேசுடைய முதல் ஜெபம், எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தாரும். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கின்றார், என் எல்லையை பெரிதாக மாற்றும், என் எல்லையை பெரிதாக மாற்றும். எனக்கு வளர்ச்சி இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் என்னுடைய வளர்ச்சி குறையக்கூடாது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், சாப்பிட்றப்ப உடம்புல ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் நம்ம விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி இருக்குதா? போன மாசம் 50% எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இந்த மாசம் 60 மாறி இருக்கு, சொல்ல முடியுதா? அப்ப விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி வேண்டும், ஆன்மீகத்துல ஒரு வளர்ச்சி வேண்டும். என் எல்லை பெரிதாக மாற்றப்பட வேண்டும். அதை இணைச்சட்டம் 1:11 ஒரு அழகான வசனம் சொல்லப்படுகின்றது. மோயிசன் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் இப்படியாக ஆசீர்வதிக்கின்றார், நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மோசே இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வதிக்கின்றார். இப்ப இருக்கிறதை காட்டிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக வாழ்த்துகின்றார். அப்ப இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் போதும் என்பதல்ல, இன்னும் அப்படியே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். 1000 மடங்கு என் எல்லை பெரிதாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு குடிசை வீட்டில் இருக்கிறன்னா மாட மாளிகையாக மாற வேண்டும்.
அப்ப வெளி தோற்றம் மாறணும், உள்ளம் மாற்ற வேண்டும். இது எல்லாம் எப்படி நடக்கும் என்றால், யாப்பேசு ஜெபித்தார், என் எல்லையை விஸ்தாலமாக மாற்றும், என் எல்லையை விரிவாக மாற்றும், பெரிதாக மாற்றும் என்று ஜெபித்தார். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஜெபிக்க வேண்டும். அதனால்தான் சில புனிதர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆண்டவரை சொல்லியிருக்கின்றார், ஆண்டவருக்காக யார் ஒரு வேத சாட்சியா மறிக்கிறாங்களோ, கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், அது விழுந்தால்தான் பலன் கொடுக்கும், அது பல மடங்காக மாறும். அதற்கு ஒரு உதாரணம், நம்ம தமிழ்நாட்டில் பணி செய்த ஒரு புனிதர் ஓரியூர் அருளானந்தர். அருளானந்தர் போர்ச்சுகல் தேசத்தை சேர்ந்தவர், வெளிநாட்டவர். ஏன் அவருக்கு அங்கேயே இருந்து பணி செய்யக்கூடாதா? அவர் எல்லையை விரிவாக்கி பல இடத்திற்கு ஆண்டவருடைய நற்செய்தி செல்ல வேண்டும். ஆண்டவரை நான் சுவைத்திருக்கின்றேன், இந்த சுவையை அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஓரியூர்ல அந்த இடத்துல ஆண்டவருக்காக பல பாடுகளை அனுபவித்து அப்படியே ரோட்ல அழைச்சிட்டு போறாங்க, அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இரத்த வெள்ளத்துல இருக்கிறார். அப்ப ரோட்ல ஒரு அம்மா உட்கார்ந்து அங்கே பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப இந்த அருளானந்தரை அடிச்சு இழுத்துட்டு போறப்ப அந்த அம்மா வாய் தவறு அங்கே சொன்னாங்களாம், அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்னா புல்லூர். அந்த புல்லூர் என்ற இடத்துல நடந்த சம்பவம். அந்த வழியா அருளானந்தரை அடிச்சு இழுத்துட்டு போறப்ப அந்த அம்மா வாய் திறந்து சொன்னது, அட பாவிகளா, ஏற்கனவே யார் செஞ்ச பாவமோ தெரியல, நம்ம ஊர்ல புல்லு மட்டும்தான் முளைக்குது, அந்த ஊர்ல நெல்லு முளைத்து சரித்திரம் இல்லையாம். புல்லு மட்டும்தான் முளைக்குமா? யார் கொடுத்த சாவமோ தெரியல, ஏற்கனவே புல்லு தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு பாவமும் செய்யாத இவரை அடிச்சு இழுத்துட்டு போறீங்களடா, இனிமே இந்த இடம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த அம்மா வைத்தறிச்சப்பட்டுச்சான். அப்ப அருளானந்தர் அப்படி திரும்பி பார்த்து சொல்லியிருக்கார், அம்மா, இனி இந்த ஊர் புல்லூர் இல்ல, நெல்லூர் என்று சொன்னார். அவருடைய வாய் முகூர்த்தம். இன்னைக்கு அந்த இடத்துல மட்டும் விவசாயம் அவ்வளவு அழகாக டாப்ல போய் கொண்டிருக்கின்றதாம். அந்த இடத்துல விவசாயம் பண்றவங்க அந்த வைக்கல அடுத்த ஊருக்கு கூட இன்னும் விற்காமல் இருக்கின்றார்களாம். ஏன்னா அருளானந்தர் வழியா எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கின்றது, அதை அடுத்தவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அங்கு வெளிநாட்டில் இருந்த அவர் நம்ம நாட்டில் பணி செய்து அவர் வழியாக ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அங்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு இவர் ஒரு கருவியாக மாறி இருக்கின்றார். அதனால் என்ன காரணம்? உயிரை ஒரு துச்சமாக நினைச்சிருக்கிறார்னா என்ன காரணம்? அந்த மோட்சம் என்ற பரிசு எனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நான் மோட்சம் போனா பத்தாது, என்னை சேர்ந்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களையும் மோட்சம் சென்று சேர நான் உதவி செய்ய வேண்டும் என்பதிலே அவர் நம்பிக்கையோடு இருந்து தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கின்றார். அப்ப என் எல்லையை பெரிதாக மாற்றும். மூன்றாவதாக நம்ம பார்க்கின்றோம், உன் கை என்னோடு இருந்து என்னை தாங்கட்டும். நம்ம பார்ப்போம், நம்ம வாழை தாரெல்லாம் அப்படியே போடும் பொழுது அந்த மரம் ஒரு பக்கமாக சாயும். அப்படி சாயும் பொழுது அதை கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சைடில் ஒரு குச்சை வைத்து முட்டு கொடுப்போம். அந்த வாழை மரம் கீழே சாஞ்சிடக்கூடாது, அதை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு முட்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது. அதனால தான் யாப்பேசு ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் கை என்னை தாங்கட்டும். எந்த பக்கம் சாய்வேன் என்றே தெரியவில்லை. எதிரியாகிய சாத்தான் இப்படி விழச் செய்யலாமா அப்படி விழச் செய்யலாமான்னு சொல்லி சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப யாப்பேசுடைய ஜெபம் நம்மளுடைய ஜெபமாக மாற வேண்டும். இது மூன்றாவது. நான்காவதாக, தீங்கு என்னை தீண்டாது இருப்பதாக. எத்தீங்கும் என்னை தீண்டாது இருப்பதாக. மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்கு விளைவிடாதையும் தீயோன் என்று எங்களை விடுவித்தரலும் என்று புனித பதுவைநகர் அந்தோனியார் பிரசங்கம் பண்றப்ப எங்கே எப்படி அவருக்கு தீங்கு வர சாத்தான் பிளான் பண்ணா அப்படின்னாக்கா, ஏன்னா அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஏராளமான ஜனங்க கூடியிருக்கிறாங்க. 7 திருடர்கள் உள்ள புகுந்திருக்கிறாங்க. ஏன்னா மெய்மறந்து அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்கிறப்ப பர்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிளான். 7 திருடர்கள் உள்ள அங்கங்க புகுந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் களவாண்டுட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லி அந்தோனியார் பிரசங்கம் முடிஞ்சு எல்லா ஜனங்களும் ஏறி போயிட்டாங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அந்த 7 பேர் அங்கேயே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னடா அது ஒருத்தரையும் ஆளை காணாமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள போட்டு உழுக்குனாக்கா, அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்டு இந்த திருடர்கள் மெய் மறந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. மக்கள் கூட்டம் போயிடுச்சு. அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்தது.
எத்தீங்கும் என்னை தீண்டாது இருப்பதாக. அந்தோனியாருக்கு சாத்தான் ஒரு பெயரை கொடுப்பதற்காக உள்ள திருடர்களை அனுப்பி பார்த்தான். ஏன்னா அந்தோனியார் பிரசங்கத்தை கேட்க வந்தவங்க பொருளை எல்லாம் இழந்து விட்டார்கள் என்று நாளைக்கு இதே ஜனங்க வாயால சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். எத்தீங்கும் அவரை தீண்டாது இருக்க ஆண்டவர் அவருக்கு துணை நின்றார். பிரியமானவர்களே, ஆகவேதான் இன்றைய இந்த 4 ஜெபங்களையும் மனதிலே இருத்துவோம். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என் எல்லை பெரிதாக மாற்றப்பட வேண்டும், உங்க கரம் என்னை தாங்கணும், எந்த தீங்கும் என்னை தீண்டாது இருக்க வேண்டும். இதை எப்ப ஆண்டவர் செய்வார் என்றால், அவரோடு நாம் நடக்கும் பொழுது, அவரோடு பயணிக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன் என்பதை நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். அப்ப நமக்கு கண்ணு முன்னாடி வைக்க வேண்டியது ஒன்னே ஒன்று, என்ன அப்படின்னா, மோட்சம் என்பது நம் பரிசாக ஆண்டவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். அப்படி சகித்துக் கொள்ளும் பொழுது நம்மை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் ஏற்று வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து அவரை பின்பற்ற வரம் வேண்டி நம்முடைய விண்ணப்பங்களை விண்ணகத் தந்தை நோக்கி சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையை ஆண்டு வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து திருச்சபையை சிறப்பான முறையில் வழிநடத்த வேண்டிய அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாட்டு தலைவர்களை ஆசிர்வதியும். இவர்கள் தன்னலமின்றி நாட்டிற்கும் மக்களுக்கும் உண்மையான முறையில் பணிபுரிய வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக உலக மக்கள் அனைவரும் இறைவனோடு இணைந்திருக்கவும் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஆயர், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவரையும் ஆசிர்வதித்து இவர்கள் சிறப்பாக பணிபுரிய வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உம் செயல்கள் உண்மையானவை, வியப்புக்குரியவை என்றும் என் பெயரின் பொருட்டு நீங்கள் துன்புறும் போது என்ன பேச வேண்டும், எப்படி பதில் கூற வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அவ்வேளையில் தூய ஆவியார் உங்களுக்கு நாவன்மையை கொடுப்பார் என்ற இயேசுவே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் எல்லோருக்கும் தூய ஆவியாரின் ஆற்றலையும் நாவன்மையையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்கு வள்ளலாகிய இறைவா, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னை தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா. ஒளியினை தேடும் விழிகளுக்கு நம்பிக்கை ஒளியை கொணர்ந்திட சமர்ப்பணம், சமர்ப்பணம், சமர்ப்பணம். புன்னகை மறந்த இதழ்களுக்கு குறையாத மகிழ்வை கொணர்ந்திட சமர்ப்பணம், சமர்ப்பணம், சமர்ப்பணம். என்னை ஒரு கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். என்னை ஒரு கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய். சமர்ப்பணம் செய்தேன் இறைவா,
உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா. சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, இறைவா, இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணம் இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சிவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில்
உறவென்னும் தீபமே, வாழ்வென்னும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கு சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் கோவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதா